அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்மில் வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றீர், கற்பித்திருக்கின்றீர். மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றீர். பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றீர். அஞ்சாதே என்று அம்மை காத்து வருகின்றீர். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. பிரியமான சகோதர சகோதரிகளே, புதியதொரு நாளுக்குள்ளாக நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி சொல்வோம் இந்த நாளுக்காக. அத்தோடு நேற்றைய நாளில் ஆண்டவர் செய்த அனைத்து நன்மைகளுக்காகவும் நன்றி கூறுவோம். இந்த நாளிலும் ஆண்டவர் எபேசியர் 3வது அதிகாரம் 21வது வசனத்திலே சொல்கின்றார், நீங்கள் நினைப்பதற்கும் கேட்பதற்கும் மேலதிகமாக நான் உங்களுக்கு அருள்வேன் என்று. ஆம், எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் நினைப்பதற்கு மேலாக ஆண்டவர் எங்கள் வாழ்வை ஆசீர்வதிக்கிறார் என்ற உணர்வோடு நாங்கள் ஆண்டவருக்கு பலி செலுத்துவோம். இந்த நாளிலும் திருமண ஆண்டு நிறைவை கொண்டாடும், பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். இன்னும் வீடுகளிலே நோயுற்று இருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும், இந்த திருப்பலியோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் ஒப்புக்கொடுத்து ஆசீர்வதிப்போம். தூர இடங்களிலே பணிபுரிகின்ற எங்களுடைய உறவுகளுக்காக, வெளிநாடுகளிலே வாழ்கின்ற எங்கள் உறவுகளுக்காக இந்த திருப்பலியிலே விசேஷ விதமாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை தகுந்த விதத்தில் ஒப்புக்கொடுத்து ஆண்டவருடைய ஆசீரை பெற்றுக்கொள்ள எங்கள் குறை குற்றங்களை நினைத்து மனம் வருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்டு நிற்போம். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிலிருந்து எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்களுக்கு மீட்பும் பிள்ளைகளுக்குரிய உரிமையும் வழங்கும் இறைவா, உம் அன்புக்கு உரிய மக்களை கனிவுடன் கண்ணோக்கும். அதனால் கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டுள்ள உம் மக்களுக்கு உண்மையான விடுதலையும் நிலையான உரிமை பெற்றையும் அளிப்பீராக. மோடு தூயாவின் ஒன்று பேர் கடவுளாய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். அன்பியே கொண்டிருங்கள், அதுவே நற்பண்புகள் அனைத்தையும் நிறைவாய் பெறச் செய்யும். திருத்தூதர் பவுல் கொலோசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவசனங்கள் 12 தொடக்கம் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள், அவரது அன்பிற்குரிய இறை மக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மனத்தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் உங்களை அணி செய்யுங்கள். ஒருவரை ஒருவர் பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் மன்னியுங்கள். ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல நீங்களும் மன்னிக்க வேண்டும். இவை அனைத்துக்கும் மேலாக அன்பையே கொண்டிருங்கள். அதுவே இவை அனைத்தையும் பிணைத்து நிறைவு பெறச் செய்யும். கிறிஸ்து அருளும் அமைதி உங்கள் உள்ளங்களை நெறிப்படுத்துவதாக.
இவ்வமைதிக்கென்றே நீங்கள் ஒரே உடலின் உறுப்புகளாக இருக்க அழைக்கப்பட்டுள்ளீர்கள். நன்றியுள்ளவர்களாய் இருங்கள். கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி உங்களுக்கு நிறைவாக குடிகொள்வதாக. முழு மனத்தோடு ஒருவருக்கு ஒருவர் கற்பித்து அறிவுரை கூறுங்கள். திருப்பாடல்களையும் புகழ்பாக்களையும் ஆவுக்குரிய பாடல்களையும் நன்றியோடு உளமாற பாடி கடவுளை போற்றுங்கள். எதை சொன்னாலும் எதை செய்தாலும் அனைத்தையும் ஆண்டவர் இயேசுவின் பெயரால் செய்து அவர் வழியாய் தந்தையாம் கடவுளுக்கு நன்றி செலுத்துங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக அனைத்துயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்துயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்துயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. தூயகத்தில் இறைவனை போற்றுங்கள். வலிமை மிகுவின் விரைவில் அவரை போற்றுங்கள். அவர் தம் செயல்களுக்காய் அவரை போற்றுங்கள். அவர் தம் எல்லையில்லா மாண்பினை குறித்து அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. எக்காலம் முழங்கி அவரை போற்றுங்கள். வீணையுடன் யாழிசைத்து அவரை போற்றுங்கள். மத்தளம் கொட்டி நர்த்தனம் செய்து அவரை போற்றுங்கள். யாழினை மீட்டி குழலினை ஊதி அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. சிதம்பிடும் சதங்கையுடன் அவரை போற்றுங்கள். களிரெனும் தாளத்துடன் அவரை போற்றுங்கள். அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. அனைத்து உயிர்களே ஆண்டவரை புகழ்ந்திடுக. ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 6 திருவசனங்கள் 27 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கு கூறுகின்றேன், உங்கள் பகைவரிடம் அன்பு கூறுங்கள், உங்களை வெறுப்போருக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிப்போருக்கு ஆசி கூறுங்கள், உங்களை இகழ்ந்து பேசுவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ளாமல் பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களை ஒரு கன்னத்தில் அறைபவருக்கு மறுகன்னத்தையும் திருப்பி காட்டுங்கள். உங்கள் மேலுடையை எடுத்துக்கொள்பவர் உங்கள் அங்கியையும் எடுத்துக்கொள்ள பார்த்தால் அவரை தடுக்காதீர்கள். உங்களிடம் கேட்கும் எவருக்கும் கொடுங்கள். உங்களுடைய பொருள்களை எடுத்துக்கொள்வோரிடமிருந்து அவற்றை திருப்பி கேட்காதீர்கள். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். உங்களிடம் அன்பு செலுத்துவோரிடமே நீங்கள் அன்பு செலுத்தினால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன?
பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துவார் பாவிகளும் தங்களிடம் அன்பு செலுத்துவோரிடம் அன்பு செலுத்துகிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்பவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? பாவிகளும் அவ்வாறே செய்கிறார்களே. திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் என எதிர்பார்த்து நீங்கள் கடன் கொடுத்தால் உங்களுக்கு வரும் நன்மை என்ன? ஏனெனில் முழுவதையும் திரும்ப பெற்று கொள்ளலாம் என்னும் நோக்குடன் பாவிகளுக்கு கடன் கொடுக்கின்றார்களே. நீங்கள் உங்கள் பகைவரிடம் அன்பு செலுத்துங்கள், அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், திரும்ப கிடைக்கும் என எதிர்பார்க்காமல் கடன் கொடுங்கள், அப்போது உங்களுக்கு கைமாறு மிகுதியாய் இருக்கும். நீங்கள் உன்னத கடவுளின் மக்களாயிருப்பீர்கள். ஏனெனில் அவர் நன்றி கெட்டோருக்கும் பொல்லாதோருக்கும் நன்மை செய்கின்றார். உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். பிறர் குற்றவாளிகள் என தீர்ப்பளிக்காதீர்கள், அப்போதுதான் நீங்களும் தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். மற்றவர்களை கண்டனம் செய்யாதீர்கள், அப்போதுதான் நீங்களும் கண்டனத்துக்கு ஆளாக மாட்டீர்கள். மன்னியுங்கள், மன்னிப்பு பெறுவீர்கள். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கின்றீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வு தரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, வழமையாக நாங்கள் எங்கள் குடும்பங்களில் நடக்கின்ற ஏதாவது ஒரு விசேஷத்திற்கு, அதாவது ஏதாவது ஒரு களியாட்டங்கள் அல்லது ஒரு பாட்டிக்கு நாங்கள் யாரையாவது அழைக்கும் பொழுது நாங்கள் சற்று சிந்தித்து பார்ப்போம், நாங்கள் யாரை அழைப்போம் என்று சொல்லி. யாரை அழைப்போம் என்றால் எங்கள் உறவுக்காரர்களை, அல்லது எங்களுக்கு நன்மை செய்பவர்களை, அல்லது எங்களோடு நன்றாக இருக்கின்றவர்களை தான் நாங்கள் இந்த மாதிரியான நிகழ்ச்சிகளுக்கு அழைப்புதல் கொடுப்போம். எங்களோடு கோபமாக இருக்கின்ற எங்கள் உறவுகளை, அல்லது எங்களோடு சண்டை பிடித்திருப்பவர்களை, எங்களோடு கதைக்காமல் இருப்பவர்களை, எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்களை நாங்கள் வழமையாக அழைப்பதில்லை. ஆனால் இன்று ஆண்டவர் இந்த உலகத்திலே நடக்கின்ற இந்த விதத்திற்கு எதிரான ஒரு விஷயத்தை ஆண்டவர் எங்களுக்கு கற்பிக்கின்றார். உலக போக்குக்கு மாறான ஒரு கருத்தை ஆண்டவர் கற்பிக்கின்றார். அதாவது உலகம் இப்படித்தான் இருக்கிறது, ஆனால் நீங்கள் அப்படி இருக்கக்கூடாது என்கின்றார் ஆண்டவர். அதாவது பகைவர்களை அன்பு செய்யுங்கள், எங்களை வெறுக்கின்றவர்களை ஆதரியுங்கள் என்று இந்த உலகம் செய்ய முடியாத அல்லது எங்களால் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஆண்டவர் செய்யும்படியாக அழைக்கின்றார். உண்மையாகவே இது மிகவும் கஷ்டமான ஒரு காரியம். இந்த ஆண்டவர் சொல்கின்ற இந்த விஷயம் கஷ்டமான ஒரு விஷயம். ஏனென்றால் எங்களோடு பழகுபவர்களோடு பழகுவது இலகுவான காரியம், எங்களை நேசிப்பவர்களை திரும்ப நேசிப்பது இலகுவான காரியம். ஆனால் எங்களுக்கு எதிராக செயல்படுகின்றவர்கள், நாங்கள் கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பவர்கள், நாங்கள் இப்படியான நன்மைத்தனங்களை அடையக்கூடாது என்று நினைக்கின்ற உறவுகள், இவர்களை போய் அன்பு செய்வதும் அவர்களோடு எங்கள் வாழ்வை பகிர்ந்து கொள்வதும் என்பது மிக மிக கடுமையான ஒரு விஷயமாக இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் சொல்கின்றார், இன்றைய முதல் வாசகத்திலே கொலோசியர் எழுதிய திருமுகத்திலே பவுல் ஊடாக சொன்னது போல, நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆகவே அவரது அன்புக்குரிய இறைமக்கள், எனவே அதுக்கேற்றால் போல் அவருடைய குணநலங்களை தேடுங்கள் என்று. எனக்கு அருமையானவர்களே, நேற்றைய நாளிலும் ஆண்டவர் இதைத்தான் அழகாக சொன்னார். இப்பொழுது இந்த பிரச்சனைகளினாலே நீங்கள் அழுகின்றீர்களா, கவலை கொள்கின்றீர்களா? கவலை கொள்ளாதீர்கள், ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை மாறும், உங்களுடைய எதிர்காலம் நன்றாக இருக்கும் என்று சொல்லி நான் இன்னும் இன்றைய நாளிலும் பழைய ஏற்பாட்டிலிருந்து உங்களுக்கு உதாரணம் சொல்கின்றேன். ஜோசப்பினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் எடுத்து பாருங்கள். பழைய ஏற்பாட்டிலே ஜோசப்பினுடைய வாழ்க்கையிலே பிரியமான சகோதரர்களே, சொந்த சகோதரர்களாலே அவன் மறுதளிக்கப்பட்டான், சொந்த சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டான், சொந்த சகோதரர்களாலே கொலை செய்யும் அளவுக்கு போய் ஒரு பால் கிணற்றிலே அவன் போடப்பட்டான், சொந்த சகோதரர்களால்
ஏனென்றால் அவன் விற்கப்பட்டான். எனக்கு பிரியமானவர்களே, ஆனால் அந்த உறவுகளால் உதறி தள்ளப்பட்ட அந்த மனிதன் கடைசியாக அந்த உறவினர்களுக்கே உதவி செய்கின்ற, அந்த உறவினர்களையே வாழ வைக்கின்ற ஒரு மனிதனாக மாறுகின்றான். அதுபோல இன்றைய நாளில் நீங்கள் வெறுக்கப்படுகின்றீர்களா? இன்றைய நாளில் உங்கள் சொந்தங்களால் உதறி தள்ளப்படுகின்றீர்களா? இன்றைய நாளில் உங்களுக்கு எதிராக, உங்கள் குடும்பத்துக்கு எதிராக மற்றவர்கள் செயற்படுகின்றார்களா? இன்றைய நாளில் உங்களுடைய வாழ்க்கையை இல்லாதது பொல்லாதது சொல்லி அழிக்க முற்படுகின்றார்களா? மகிழ்ச்சியாக இருங்கள். நிச்சயமாக இன்றைய நாளில் உங்களை அழிக்க தேடுகின்ற, இன்றைய நாளில் நீங்கள் இல்லாமல் போகும்படியாக சில காரியங்களை செய்கின்ற நபர்கள் உங்களை தேடி வருகின்ற காலம் நிச்சயமாக ஆண்டவர் ஏற்படுத்துவார். ஆகவே எங்களை எதிர்ப்பவர்களை நாங்கள் மன்னிப்போம், எங்களுக்கு எதிராக செய்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அடுத்ததாக, நாங்கள் எப்பொழுதுமே அவன் குற்றவாளி இவன் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்க தேவையில்லை. ஏனென்றால் சில நேரம் அவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியாது. எங்களை எதிர்ப்பவர்கள் அல்லது எங்களுக்கு எதிராக பேசுகிறவர்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கின்றது என்று எங்களுக்கு தெரியாது. ஆகவே நாங்கள் தீர்ப்பளிக்க தேவையில்லை. மாறாக ஆண்டவர் எங்களுக்காக இருப்பார், அவர் எங்களுக்காக அந்த தீர்ப்பை அவர்களுக்கு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் பயணம் செய்வோம். நிச்சயம் எங்கள் வாழ்வை ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்தி எங்களை ஒரு நாள் மகிழ செய்வார். இந்த நம்பிக்கையோடு இன்றைய நாளிலும் நாங்கள் தொடர்ந்து ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். நாங்கள் அனைவரும் எங்களுடைய மன்றாட்டுக்களை ஆண்டவர் பாதத்தில் ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, உம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் அனைவரையும் உம் ஆசீரால் நிரப்பி அவர்கள் சவால்கள் நிறைந்த இறையாட்சி பணியை இறை துணையால் வெற்றியுடன் தொடர்ந்து ஆற்ற வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மன்னிப்பின் ஊற்றே இறைவா, மன்னிப்பு என்பது மீண்டும் உறவு கொள்வேன் எனினும் முன்பிருந்த உறவு நிலைக்கு வர முடியாது என்று சொல்வதல்ல. மாறாக முன்பிருந்த உறவு நிலையை விட உயர்ந்த ஆழமான அன்புறவு நிலைக்கு செல்வதாகும் என்பதை உணர்ந்து மன்னிக்கும் மக்களாக நாம் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அருளின் ஊற்றே இறைவா, எம் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். நாம் ஒருவர் மற்றவர் நலனில் அக்கறை கொண்டு அன்பில் வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வழிநடத்தும் தந்தையே இறைவா, இன்றைய திருப்பலியை தொலைக்காட்சி வழியாகவும் இணைய வழியாகவும் பார்த்து கொண்டிருக்கும் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும். அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நிறைவேற்றி அவர்களது குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தேவைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிப்போம். இவை அனைத்து இவர்கள் ஆண்டவராம் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதை ஏற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியா
தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்கை வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பதன் வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. ஆண்டவராம் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தை என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னால் இவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டே இவ்வாறு நீரும் திருமகளும் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினேன். நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீண்டும் எங்களுக்கு அருளினேன். ஆகவே ஆண்டவரை, வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசான்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய தூயாவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வளவே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தள்ளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் லியோ, எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முத்திருமுக ஒளியில் ஒளியேற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியாவுடைய கணவரான புனித ஜோசப், புனித திருத்தூதர்கள், உலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்த வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். கடவுளை அப்பா என்று அழைக்க ஆண்டவர் கற்றுத் தந்திருக்கின்றார். நம்பிக்கையோடு நாங்கள் ஜெபம் செய்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனே மன்றாடுகின்றோம். முதிரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மைப்பராம் இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியை முற்றுமை அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சிகின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவரோடு ஆண்டவர் கொடுக்கிற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனுடைய செம்மறி, இது உலகின் பாவங்களை எல்லாம் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்து அழைக்க பெற்ற நாங்கள் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக செபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என் ஆன்மாவரை
என்று கூறி நாங்கள் மன்றாடுவோம். ஆண்டவரே, உமது வார்த்தையால் விண்ணக விருந்தாலும் நம்பிக்கையாளர்களுக்கு நீர் உணவு அளித்து வாழ்விக்கின்றீர். இவ்வாறு அன்பு திருமகன் அளிக்கும் மாபெரும் கொடைகளால் நாங்கள் வளம் பெற்று அவரது வாழ்வில் என்றும் பங்கேற்கும் தகுதி பெறுவோமாக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமென். சாட்சிகளாக சென்று வாழுங்கள். திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. அமளியாயுதித்து அலகையை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே, உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் மரி என்னும் மலரே, மாதரின் மாமணியே. நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதி கூறிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஹோலி மேடையில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்.